தோலில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், கொலாஜன் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இது ஸ்கின் அட்ரோஃபின்னு சொல்றது. அதாவது தோல் சிதைஞ்சுக்கிட்டே போகும். அதனால என்ன ஆகும்? தோல்ல சின்ன சின்ன சுருக்கங்கள் எளிதாக வரும். தோலில் அனாவசியமான இடங்களில் முடி முளைக்கும். தோலில் பருக்கள் தோன்றும். நீங்க இந்த மருந்தை பயன்படுத்திட்டு வெயில்ல போய் அரை மணி நேரம் நின்னீங்கன்னா உங்க முகம் என்ன ஆகும்? உரிச்ச கோழி மாதிரி செவந்து போயிருவீங்க. இதெல்லாம் இந்த ஸ்டீராய்டோட எஃபெக்ட். அதுக்கு இன்னும் சில கருப்பை குறைக்கிறதுக்கு சில மருந்துகளை கலந்து பல கலவைகளாக இன்று கிடைத்து கொண்டிருக்கின்ற சில மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையின்றி நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துவதனுடைய விளைவு உங்க தோலுக்கு இந்த பாதிப்பெல்லாம் வரும். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்க? நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்க. என்கிட்ட இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 பேர் வருவாங்க. இதெல்லாம் கொடுமை என்னன்னா, அப்பா அம்மா பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டுட்டு சார் ஒரு வாரத்தில் கல்யாணம் எப்படியாச்சும் சரி பண்ணுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அதை ஒரு வாரத்தில் சரி பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த மருந்தை நிறுத்தணும். அந்த மருந்தால் ஏற்படுகின்ற அந்த விளைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அது 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். சரி பண்ண முடியாதுன்னெல்லாம் கிடையாது, சரி பண்ணலாம். இன்னும் டைம் எடுக்கும். நீங்கள் எவ்வளவு நாள் இதை பயன்படுத்தி இருந்தீங்களோ அதை விட அதிகமான நாட்கள் அதை சரி செய்வதற்கு தேவைப்படும். அதனால கலரா வரணுங்கிறதுக்காக கடையில் கிடைக்கிறதையோ ஆன்லைன்லையோ கண்டதை உங்களுக்கு என்னன்னே தெரியாத மருந்துகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க.